வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ecycle கிட்டு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். நமக்கு வந்து ecycle கிட் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து யாருக்காச்சும் வேணும்னாலும் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ecycle கிட் நம்மக்கிட்ட வந்து நிறையா ஆர்டர் வரதுனால ecycle கிட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இதுக்குள்ளே வந்து என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் வந்து உங்களுக்கு பார்சல் வந்து வரும். இப்போ நீங்கள் ecycle கிட் வந்து வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்சலில் உங்களுக்கு வரும். இது வந்து நான் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்னலாம் உங்களுக்கு கிட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது நியர்பை பார்த்திங்கன்னா ஒரு 5 kg வரும் வெயிட்டு. இந்த கிட் எல்லாமே சேர்ந்து ஒரு 5 கிலோ வரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக பேக்கிங்கே எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நல்லா சேஃப் பேக்கில் வந்து போட்டு கொடுத்துருவோம். இது வந்து 250 வாட் மோட்டர் வந்து இதில் வரும். 250 வாட் மோட்டரில் வந்து நார்மல் சைக்கிள்லேயும் நீங்கள் ஃபிட் பண்ணலாம், இல்லை அந்த ஸ்டைலிஷ் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் ஃபிட் பண்ணலாம். அதுக்கு உண்டான மவுண்ட்டு, கியர் வீலு எல்லாமே இதிலேயே வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு மேலே இந்த பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா என்னென்ன கிட்டு உள்ளே இருக்குது, என்னென்ன அப்பரேட்டஸ்லாம் உள்ளே இருக்கும் அப்படிங்கிறத மேலே வந்து போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வந்துடும். சார்ஜர் வந்து நீங்கள் தனியாக வாங்க தேவையில்ல. ஸோ இதில் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் மேலேயே பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே போட்டிருக்கு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதுக்குள்ளே என்னென்னலாம் வரும். பார்த்திங்கன்னா பிரேக்கு, மவுண்ட்டு, கண்ட்ரோலரு, கீ, செயினு, மோட்ரு, சார்ஜரு, த்ராட்டிலு எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மவுண்ட்டு தான் இருக்கும். இதில் மவுண்ட் பார்த்திங்கன்னா மோட்டரை வந்து ஃபிட் பண்ணி செயின் போடுறதுக்கு உண்டான மவுண்ட்டு. இது வந்து ஹெவி மெட்டீரியலு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெட்லாம்ப்பு வித் சார்ஜிங் இண்டிகேட்ரு எல்லாமே அதில் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சார்ஜ் வந்து பேட்டரியில் இருக்குது அப்படிங்கிற அந்த இண்டிகேஷன் வந்து மேலே வந்து இண்டிகேட்டரில் ஒரு 5-6 பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து எல்இடி லைட் வந்து ஹெட்லேயே பார்க்க கொடுத்துருக்கேன். இது வந்து 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். கீழே வந்து ஸ்விட்ச், இது வந்து ஹெட்லாம்புக்கு உண்டான ஸ்விட்ச்சு நம்ம இதில் இருக்கும். இதில் வந்து 2 ஒயர் வரும். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா இன்புட்டாக போகும், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஹாரனுக்கு. இது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா த்ராட்டில். இந்த த்ராட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வேர்ட் பேக்வேர்டு கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாரன் ஸ்விட்ச் மட்டும் ஒன்று இருக்கும். ஹாரனுக்கு மட்டும் ஒரு ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து ஹாரனு. த்ராட்டில் வந்து நல்லா ஹெவி த்ராட்டில் தான், ரைஸ் பண்ணலாம். ஹாரன் ஸ்விட்சோட உங்களுக்கு த்ராட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர். இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு 3 ஆம்ப்ஸ் வரும். 24 வோல்ட்டு 3 ஆம்ப்ஸ் சார்ஜர். இதில் வந்து லைட்டிங் இண்டிகேட்டரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சார்ஜிங் ஆகும்போது ரெட்டும், சார்ஜ் வந்து ஃபில் ஆன பிறகு க்ரீன் சிக்னலும் வந்து உங்களுக்கு காட்டும். இதுக்கு வந்து ஒரு போர்ட், அந்த போர்ட்டும் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, சார்ஜிங் போர்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செயின். இந்த ஃப்ரீ வீல்லையும் மோட்டர்லேயும் கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான டிரைவிங் செயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் செயின் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீ, ரொம்ப முக்கியமான ஒன்று கீ. 2 கீ வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். ஒரு கீ தொலைஞ்சிது அப்படின்னா ஒரு கீ ஸ்பேர் கீ வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோலர். 250 வாட் கண்ட்ரோலர், 24 வோல்ட் கண்ட்ரோலர். இது ஆம்ப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 ஆம்ப்ஸ் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்ட்ரோலர். இதில் வந்து கனெக்ஷன் கொடுத்து மோட்ரு, த்ராட்டில் எல்லாமே கனெக்ஷன் வந்து இதில் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரேக். இந்த பிரேக் எதுக்கு அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி பிரேக் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, பிரேக் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா மோட்டருக்கு, அதாவது மோட்டருக்கு போகிற பவர் சப்ளை வந்து கட் ஆஃப் ஆகணும். அதாவது ஃப்ரண்ட் பிரேக்கும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 2 பிரேக் இருக்கு இல்லையா, அந்த 2 பிரேக்கில் எந்த பிரேக் பிடிச்சாலும் மோட்டருக்கு போகிற சப்ளை வந்து கட் ஆகணும். ஸோ அதுக்கோசரம் வந்து இந்த பிரேக்கோடைய மவுண்ட்டோடு உங்களுக்கு வந்துடும். இதை வந்து நம்ம மாற்றணும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக்கும் வந்து இதில் வந்துடும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிப்பிள் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃப்ரீ வீலை வந்து எக்ஸ்ட்ரா மாட்டுறதுக்கு இந்த நிப்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மவுண்ட்டில் சைக்கிளில் மாட்டுறதுக்கு உண்டான கிளாம்ப் போல்டு நட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பேக்கெட்டில் கவரில் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டார். இது வந்து கியர்டு மோட்டார். இது வந்து வாஷர். அந்த இதுக்கு ஃப்ரீ வீலில் அட்டாச் பண்ணுறதுக்கு உண்டான வாஷர். 250 வாட் கியர் மோட்டார் 24 வோல்ட். இந்த மோட்டர் வந்து உங்களுக்கு வந்துடும் 250 வாட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மோட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வீல். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து சைக்கிளுடைய பேக் வீலில் ஃபிட் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஃப்ரீ வீல் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ராடு. இது எதுக்கு ராடு அப்படின்னா பேக் வீலில் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரீ வீல் ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு உண்டான ஹப்பில் வர ராடு. இந்த ராடு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹப்பில் வச்சு நம்ம ஸ்பிட் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் கொடுத்துருக்கிற எல்லா மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து என்னென்ன மெட்டீரியல் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டர் எக்ஸல் கிட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கண்ட்ரோலரு இந்த மாதிரி வந்து 48 வோல்ட்டு 60 ஆம்ஸு 50 ஆம்ஸு இந்த மாதிரி வந்து எல்லாருடைய கிட்டு வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. த்ராட்டில் வந்து எல்லா மாடலும் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கார்பரேஷன் வண்டி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இந்த எலக்ட்ரிக் வண்டி பச்சை கலர் வண்டி ஓடுதில்ல, குப்பை வண்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வண்டிக்கு உண்டான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.